சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்காக சிம்பிளஸ்ட் ரெசிபி பண்ண போறோம். 1 pot சிக்கன் ரெசிபி. இது கிரீன் சிக்கன் சொல்லிக்கலாம், கிரீமி கிரீன் சிக்கன் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதை சப்பாத்தி சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி. இதுக்கு ஃபுல் காரம் நம்ம இதில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நிறைய நான் காரம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 5 முந்திரி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சேர்க்க வேண்டாம். ஆனால் தயிர் மட்டும் சேர்க்கணும். திக்காக ஒரு கரண்டி தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பாபிக்கு மசாலா. நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன், உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, எல்லா ஸ்டோர்ஸ்லையும் விற்கிது. 2 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா. இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்க. எவரெஸ்ட்டில் விற்கிது. நிறைய பிராண்டில் கிச்சன் கிங் மசாலான்னு இருக்குது. அதில் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸை விட கிச்சன் கிங் மசாலா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது எல்லா பிராண்ட்ஸ்லையுமே விற்கிது. நீங்கள் எந்த ஸ்டோர்ஸ் போனாலும் கிடைக்கும். அது நல்ல வாசனை கொடுக்கும். அது ஒன்று வச்சு அந்த ரெசிபியை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிங்கன்னா போதும். இதை அப்படியே நம்ம கடாயில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதை எக்ஸாக்டாக 15-20 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும். நீங்கள் இல்லைனா டைரெக்டாக அர்ஜென்ட்டாக இருக்குது, நான் உடனே செஞ்சு சாப்பிடணும், பசியாக இருக்குன்னா அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசிபிக்கு நீங்கள் எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் இல்லை பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த சப்பாத்தி பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அது மெல்ட் ஆகட்டும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மேரினேட் பண்ண மசாலாஸ் மட்டும்தான். இந்த மசாலாஸ் ஈஸியாக பேச்சுலர்ஸ் கடையிலேருந்து வாங்கி அப்படியே மேரினேட் பண்ணி அப்படியே செய்யலாம். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மசாலா அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் சும்மா இந்த பவுலில் அலசின தண்ணி கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். வேணும்னா ஒரு 1/2 டம்ளர், ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் அலசி நான் அப்படியே உள்ளே ஊற்றிக்கிறேன். அது நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 10-12 மினிட்ஸ் இருக்கும். நடுவில் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்ததுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துட்டே இருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஏன்னா ஒரு பரோட்டாக்கு வந்து ஒரு கரண்டி வச்சு அந்த தொக்கோட சாப்பிடணும் இல்லையா. இது வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்ல சிக்கன் சாப்பிட்றவங்கன்னா 2 பேர் தான் சாப்பிட முடியும். See how beautifully it is done. It's done actually. ஸோ நம்ம கேமராமேன் இப்போ க்ளோஸ்அப்பாக காட்டுவார். ஸோ இதில் எண்ணெய் தேங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே அந்த சிக்கன்ல இருந்து நம்ம க்ரீம், தயிர் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இன்னொரு விஷயம், இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் தான் சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் ஆயிலே இல்லாமல் கூட இதை செய்யலாம், சூப்பராக வரும். ஏன்னா அந்த சிக்கன்ல இருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எண்ணெய் இல்லாமல் செய்யணும்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டயட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம் செய்யலாம். ஸோ இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீஸ், மொசரேலா சீஸோ இல்லை நார்மல் சீஸ் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை பரோட்டாவோட சர்வ் பண்ண போறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பேச்சுலர்ஸ் மட்டும் இல்ல, சண்டேஸ்ல ரொம்ப எலாபரேட்டா செய்வேனா, ஆனா இட் ஷுட் ஃபீல் ஸ்பெஷல் அப்படின்னா செய்யலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு மேல அழகுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்த போறேன். பேச்சுலர்ஸ், உங்களுக்கான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாவோட சர்வ் பண்ணலாமா? அழகா இந்த மாதிரி. இது வந்து ரெடிமேட் பரோட்டா. நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, அக்கா இந்த ரெசிபி சொல்லுங்கன்னு. பட் திஸ் இஸ் ரெடிமேட் பரோட்டா. என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி ஷாப்ஸில் போடுறத விட என்னைக்காவது மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டாஸ் வாங்கி நான் அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இது அருமையாக அப்படி பிச்சு இந்த மாதிரி வச்சுட்டு நான் இது கூட பசங்களுக்கு வந்து சீஸ் போட்டு இதுக்கு மேலே சீஸ் வச்சு சர்வ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ண போகிறேன். முன்னாடிலாம் டேஸ்ட் பண்ணேன், இப்போ தான் பண்ண போகிறேன். பேச்சுலர்ஸ் இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. ஸ்பைசியா, புளிப்பு, காரம் எல்லாமே திட்டமாக இருக்குது. கொஞ்சம் ரிச்சாகவே இருக்குது. என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. நான் சொன்ன கிச்சன் கிங் மசாலா, சிக்கன் கிங் மசாலான்னு வந்துருச்சு. கிச்சன் கிங் மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.
எப்படி